இவரை பார்க்காம போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படியோ ஒன்று இவரை பார்த்துட்றேன். எல்லாம் தலை இழுத்து கொஞ்சம் ஏமாந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுறாரு. ஏன் காலையிலேருந்து என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்குமே புரியல. அவங்க மாமா பொண்ணு இருக்கே, ஏன் பின்னாடி ஏன் சுற்றிட்டு இருக்காரு? மேடம் அப்புறம் சார் ப்ளீஸ், நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற விதத்தில் தான் நான் உங்களை பார்க்குறேன். ரொம்ப பொண்ணுங்கிட்ட ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிற ஒரு பர்சன், எந்த பொண்ணையும் ஏறெடுக்காத ஒரு பர்சன். என்ன ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கல சார் உங்கள் அணுகுமுறை. மேடம் நீங்களே எல்லாமே சொல்லிட்டீங்க. எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன், பொண்ணுங்க நான் டீசெண்டாக பார்த்துக்குவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கல, எல்லை இல்லாமல் நடந்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னோட எல்லாமே நினைக்கிறேங்க. எனக்கு புரியல. ஆக்சுவலாக நான் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி சார் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன் எதுவுமே நடக்க போகிறதில்ல? எனக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஆன்சரை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? என்ன சொல்கிறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு ஆள் இருக்கா? ஆனால் நான் யார் கூட உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்கள் எப்பவுமே சிங்கிளாக தானே இருக்கீங்க. ஆல்ரெடி ஆள் இருக்குன்னா இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். ஏன் இந்தியாவில் கூட இருக்கலாம். எனக்கும் இந்தியாவில் தான் இருக்காங்க. சும்மா பொய் சொல்லாத. உண்மையாக தான் சார் சொல்கிறேன். இங்கே இல்லை, இந்தியாவில் கிராமத்தில் எங்கள் மாமா பையன், அவரை தான் நான் மனசில் நினச்சிட்ருக்கேன். இதை எப்படி நான் எங்கள் வீட்டில் கூட சொல்லலை, உங்ககிட்ட தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்ததே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்த பிறகு சொல்லிக்கலாங்கிறதுக்காக தான் அமைதியாக இருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் இப்படி சொல்கிறதுனால தான் உங்களை ரொம்ப காயப்படுத்திடக்கூடாது, உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு இந்த உண்மையை சொல்கிறேன். தயவுசெய்து என் தங்கச்சிக்கு கூட தெரிய வேணாம். ப்ளீஸ் சார், இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கெஞ்சி கேட்குறேன். என்ன கிளாஸ் பிரேக்கான சவுண்டெல்லாம் கேட்குது. ஓ, மனசு உடைஞ்சிருக்கும் போல இருக்கு. பாவம்ல, சாரி சார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேங்க. இப்போ இல்லை, என் ட்ரீம் கீழே நீங்கள் தாங்க. உங்கள் கண்ணை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு மேலே நான் எப்படிங்க என் லவ்வை சொல்ல முடியும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நீங்கள் கூட இருந்தால் ரொம்ப என் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்கள், பொய் மட்டும் சொல்லிடாதீங்க. ஷோ, இவர் வேற. சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? யாராவது கோடி கணக்கில் கொடுக்க போகிறாங்களா? இவ்வளோ நிறைய சொத்து வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட போய் சொன்னால் அது தப்பாக போயிடும். நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குல்ல சார். இன்னொரு விஷயம், என் மனசில் அவர் இல்லாமல் இருந்தால் நானும் யோசிச்சிருப்பேன். வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினச்சி உங்களை கல்யாணம் பண்ணி வந்துருக்கலாம்ல. நிறைய விஷயம் இருக்குது சார், நிறைய வழி இருக்குது. என்னால் என் மாமாவை விட்டுட்டு வேறு யாரையும் நினைக்க முடியாது சார். அவரை கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். தயவுசெய்து எங்கள் காதலை நீங்கள் பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் சார். உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பாக கிடைப்பாங்க. இந்த காயத்ரி எல்லாம் சும்மா கொஞ்ச நாளில் உங்களுக்கு பாசிங் க்ளவுட் மாதிரி தான் இருப்பேன். தயவுசெய்து என்னை மறந்துட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். தேவையில்லாமல் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் சிங்கிளாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். ஏன்னா நான் ஃபேமிலியாக இருப்பேன். அப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா என்னால் தானோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் எனக்கு கொடுத்துடாதீங்க சார். சரிங்க, போயிட்டு வாங்க. இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம் நாங்கள்லாம் எங்கேயோ போகிறோம். அது வரைக்கும் கம்பெனி கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ப்ளீஸ். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சரிங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. காலையில் உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கும் சாரி, மன்னிச்சிருங்க. உங்கள் மாமா பையனையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இல்லாத ஒரு மாமா பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல் தி பெஸ்ட் வேறு. அப்பாடா, இவர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு இருக்கு. இவ்வளோ நாளாக என்னை பண்ண டார்ச்சருக்கு இன்றைக்கி நான் அவரை வச்சு செஞ்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டூ மச்சாக தான் போயிட்டுருக்கார். மித்த நாளெலாம் என்னை பிடிக்கலன்னு சண்டை போடுவார். இன்றைக்கி காலையிலேருந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சண்டை போடுறாரு. 2 சண்டையும் என்னால் தாங்கவே முடியல. அதனால தான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன். பொய் சொன்னாலும் பொருந்து சொன்னதுனால தான் நம்பிட்டார். சாரி காயு, என் மனசில் நீ இருக்க மாதிரி உன் மனசில் நான் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் உன் மனசில் வேறு ஒருத்தர் இருக்கும்போது நான் தொல்லவு பண்ணக்கூடாது. சாரி காயு. பாவம், ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்காரு போல. சரி பரவாயில்ல விட, ஒரு நாள் 2 நாள் தானே. அக்கா, நீ எப்போ இங்கே வந்த? ஏன் இவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு என்னடி பிரச்சனை? எப்போ வரேன்னு உள்ளே போனேன், ஆளவே காணோம். எவ்வளோ மணி நேரம் வெளியே நிற்கிறது? அதனால தான் தாங்க முடியாமல் டென்ஷன் ஆகி வெளியே வந்துட்டேன். ஐயோ, இவருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. சமாளிப்போம். அவ்வளோ கூட்டத்தில் நான் உன்னை எங்கே தான் தேடுறது? நானும் மாறி மாறி தேடி பார்த்தேன். நான் முன்னாடி போயிட்டேன், நீ பின்னாடி வந்த. நான் பிங்கி கூட தானே போனேன். அடிப்பாவி, பிங்கி கூட போன மாதிரியே சொல்கிறான். பிங்கியும் காணும், இவளையும் காணும். இவன் முன்னாடி சொன்னா இன்னும் கத்துவா.
இவளுக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாளுங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அந்த பிங்கி நாளைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கட்டும். எல்லாம் வான்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு காவியா வந்தங்காட்டி அவள் கூட நான் கம்பெனிக்கு இருந்தேன். இல்லைன்னா என் நிலமை என்ன இருந்திருக்கும்? ஃபோன் பண்ணால் எடுக்கணும், ஃபோன் பண்ணியும் எடுக்கலை. அட்லீஸ்ட் திருப்பி கால் பேக்காவது பண்ணணும், அதுவும் பண்ணல. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை நீ போயிருக்கா, நாங்களாம் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன்ல. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுடி. எவன் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? நீ வர வர பண்ணுறது எதுவுமே சரியில்லை சுனிதா, பார்த்து நடந்துக்கோ. மாட்டிக்கிட்டா பைப்பில். கடவுளே, இப்போதைக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அம்மா அப்பா கிட்ட போட்டுட்ருவா. இவளுக்கு லவ் பிடிக்காதுன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கணுமா? காய் வேற பார்க்குறா. 2 பேரும் ஐயோ சமாளிக்கவே முடியாது. சரி விடு, இப்போ அவள் தான் வந்துட்டாள்ல. அந்த கூட்டத்தில் யார் எங்கே இருக்காங்கன்னே தேட முடியல. அப்படி இருக்கும்போது ஏன் அவளை நீ பேசுகிற? ஆமாம் ஆமாம், அப்போ உன்னை மட்டும் அந்த கூட்டத்தில் நான் எப்படி பார்த்தேன்? அதை கேளு. ஏதோ தற்செயலாக பார்த்துட்டேன். என்னை பார்த்தல, நான் தான் சொல்லி தானே அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் நீ என் கூடவும் இருக்க மாட்டேன்ட்டு நீ வாட்டுக்கு முன்னாடி வந்துட்ட. அதனால தான் நான் அனுப்பிச்சுட்டு அடுத்த வேலையை நான் பார்த்து முடிச்சுட்டு தானே வர முடியும். இவ பிங்கி கூட இருந்தால் அந்த பிங்கி சும்மாவே இருக்க மாட்டான், எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருப்பா. அவள் கூட போயிருந்திருப்பா. ஆமாம், அவள் தான் போகலான்னு சொன்னான். அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். ரொம்ப நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் 2 பேர் வெளியே நின்று பேசிட்டு ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தோமா. அப்புறம் ஒவ்வொரு கவுண்டராக கூட்டிகிட்டு போனால் நானும் அது இதையும் சாப்பிட்டேன். அப்படியே டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் உன்னை வந்து தேடி பார்த்தா நீ எங்கே போனேன்னே தெரியல. வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன, நானும் உன்னை விட சின்ன பொண்ணு தானே. ஆமாம் ஆமாம், சின்ன பொண்ணு பண்ணுற வேலையாக பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இல்லாட்டி அம்மா அப்பாட்ட சொல்லிடுவேன், பார்த்து நடந்துக்கோ. எப்பவுமே இவ்வளோ 2 சண்டையை போட மாட்டாளுகளே. இன்றைக்கினா புதுசாக சண்டைலாம் போடுறாளுங்க. ஏதோ சரியில்லை. இவ்வளோ 2 பேர் தானே எப்பவுமே நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாளுங்க. இன்றைக்கினா தினசா இவ்வளோ 2 பேருமே சண்டை போட்டுக்களுங்க. என்னவோ போ. ஏய், இவகிட்ட சொல்லி வைடி, எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்? நீங்கள் 2 தான் ரொம்ப படா தோசாச்சே. அவளுக்கு நேராகவே சொல்ல வேண்டியதானே. என்கிட்ட சொல்லி சொல்லாட்டி என்ன? தள்ளிப்படு, நான் படுக்கணும். தயவு செய்து மூஞ்சி இப்படி க்ளோஸ்அப்பில் காமிக்காத, கோவமாக வருது. உங்ககிட்ட வந்து படுக்கிறேன் பற்றியா? என்ன முதல்ல சொல்லணும். என்றைக்குமே நான் தானே பெட்டில் படுப்பேன், அக்கா ஷோபாவில் தானே படுப்பா. ஏண்டி நீ அங்கே போய் படு, நான் எப்பவுமே இங்கே தானே படுப்பேன். இன்னைக்கு நீ அங்கே போய் படு, அவள் என் கூட படுக்கட்டும் போ. என்ன விதியோ? போ போய் படுடி. எத்தனை நாள் நானே சோபாவில் படுக்கிறது? போடி போ. உங்கள் அக்கா சொல்லிட்டா போ. காவியா, நீ பண்ணுறதே சரியில்லை. வர வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. எதையும் மனசில் வச்சுட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒன்று, ரொம்ப தப்பு பண்ணுற. நான் போய் படுக்கிறேன் போ. போடி போ. என்னவும் நடத்துங்கடி. மூஞ்ச பாரு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சிட்டு இருக்கா. அப்படிங்க ஏண்டா, உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னனே, அதை செய்யவே மாட்டியாடா? பாரு என்ன சட்டை, எப்பா பார்த்தாலும் இந்த ஒரு கலர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு சட்டை தான் இருக்கா, இல்லை இதே மாதிரி 10 சட்டை எடுத்து வச்சிருக்கியா? ஏண்டா? ஹலோ தெய்வநாயகி, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அடிங்க சிறப்பல நாயே. ஏண்டா, என் புருஷன் கூட என்னை பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல தெய்வநாயகின்னு, நீ என்னை பேர் சொல்லிடா கூப்பிட்ற? அடியே, இங்கே பார்த்துக்கும் பையனை, பாக்கியம் சரியில்லை. அத்தை, என் பேர் பாக்கியம் இல்லை, தங்கம். ஆமாண்டா ஆமாம், அதுக்கு எதுக்குமே குறைச்சல் இல்லை. நான் சொல்கிற வேலையை தவிர மிச்சம் எல்லா வேலையும் பாப்படா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் கருப்பு சட்டை போட்டது பிரச்சனையா, இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணலைங்கிற கோவமா? அதை சொல்லு ஃபர்ஸ்ட். 2மே தான். எப்போ பார்த்தாலும் குலசாமிக்கு ஆகாத போட்டே சுத்து. நம்மளுக்கு கருப்பாகாதுன்னு தெரியாது. எப்போ பாரு கருப்பு கருப்பு கருப்புன்னு. பாட்டி, எந்த கோயில்லையும் வேணான்னு சொல்லலை, நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. இது பேசுனா நாத்திகம்பீங்க. சரி, அந்த டாபிக்லாம் எனக்கு வேண்டாம், விட்டு பேசாம. இப்போ என்ன உனக்கு? நான் சொன்ன பிளான் பிரகாரம் நீ நடந்துட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் எல்லாரும் இங்கே வந்து இறங்கியிருப்பாங்க. நீ நல்லா தானே குத்துக்கல்லாட்ட தானே இருக்க, நல்லா நடக்கிற, பேசுகிற, சாப்பிட்ற. அப்போ எங்கள் அப்பா என்ன நினைப்பாரு? எங்கள் அம்மா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விட்டுருவாரு. நீ என்ன பண்ணணும்? திருப்பியும் முடியல, அது மாதிரியே நடிச்சினா தானே. அவரும் சரி ரொம்ப முடியல போல இருக்கு, அம்மாமா இப்போவோ அப்போவோ கிடக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் போடுவார்ல படக்குன்னு. அதெல்லாம் தெரியாது. என்னடி, உன் பையன் என்னை விட்டு அனுப்பிச்சே விட்டுருவான் போல இருக்கு. ஏதோ போகிறதுக்கு முன்னாடி என் பேர பசங்களையும் என் மகன்களையும் மகள்களையும் பார்த்துக்கலான்னு நினச்சா, இவ பாத்தியா இவனை? டே சக்தி, நீ சரியில்லடா, சரியே இல்லை. ஆமாம் போ, உனக்கு ஒரு வேலை இல்லாட்டி. ஏண்டா, உனக்கு தான் 4 பிள்ளைங்க இருக்கிறாளுகளே, முறை பிள்ளைங்க. அதில் ஏதாவது உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏமோ இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ நினச்சா பத்தாது பாட்டி, அவளுகளும் நினைக்கணும். எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாளுங்கிற. என்னை மாதிரி கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணிக்குவாளுகளா? நீ என்ன பாட்டி பேசுகிறப்போ?
அப்படியெல்லாம் நினைக்காதடா. நம்ம பிள்ளைகளுக்கும் உன்னை பிடிக்கும் சரியா? ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்து உனக்கு ஒன்று சிவாக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா. பாட்டி ஃபாரின்ல இருக்காளுக பாட்டி. கண்டிப்பா அவர்களுக்கெல்லாம் யாரையாவது பிடிக்காமையா போயிருக்கும். என்ன மாதிரி பசங்கள்ல அங்க இருக்க மாட்டாங்க, அங்க வேற டைப்ல இருப்பாங்க பாட்டி. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. நீ தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்திக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடி தங்கம், இவன் சொல்றதெல்லாம் உண்மையாடி? என்னத்த பேசுறீங்க? அவன் சொல்றது உண்மைதான். இப்பெல்லாம் நெட்லயே பார்த்து லவ் பண்ணிக்கிற காலம். இதுல வெளியூர்ல இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவன் சொல்றது கரெக்டு தான் அத்தன். யார் மனசுல யார் இருக்காங்கன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு பேசி வைக்க கூடாது. இங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்க வந்தா பாருங்க. அது இல்லாம தேவையில்லாம இவனுங்க மனசுல ஆசையை வளர்த்திட்டு அப்புறம் ஏதாவது பசங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாதுங்க அத்தை. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்ததா, இப்போ எல்லாம் கலைஞ்சு போயிருக்காங்க. திருப்பி சேர்த்துருக்கோம். நீங்கள் திருப்பி இந்த ஆசையை மனசில் வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு நானும் சரி சக்தியும் சரி ஒத்து வரதா இல்லத்த. நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு தான் இப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து வேணாத்த. திருப்பி இன்னொரு பிரச்சனை நடக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்க விரும்பலை. அதே மாதிரி தான் சக்தியும் காரணமாக இருக்க விரும்பலை. என்னடி இப்படி சொல்லிட்டேன்? எனக்கு மட்டும் என் பேர பசங்களுக்கு என் பேத்திகளை கட்டி வைக்கணும்னு ஆசை இருக்கிறது தப்பா என்ன? எல்லா பாட்டிகளையும் நினைக்கிறதான்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான். ஏற்கனவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சுதான் இவ்வளோ நாளாக வராமல் இருக்காங்க. திருப்பி வரவங்க கிட்ட இதை பற்றி பேசினா நீ சொன்ன மாதிரி இதுக்கு தான் வர சொன்னியா, நீ உண்மையாலுமே எனக்கு உடம்பு சரியில்லாமல் நாம கூட வரமாட்டாங்க. வர்றவங்க என்னை பார்த்துட்டு போட்டும், நானும் கண்குளிர அவங்கள பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன விதி வேணும் நடக்கட்டும். என்னமோ அத்தை, அக்கா வந்த பிறகு என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல. பத்தாதிக்கு மச்சானையும் வேற கூப்பிட்டுருக்கீங்க. நீ அவர் என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறாரோ போங்க. மாப்பிள்ளைகளெல்லாம் தப்பே சொல்ல முடியாதுடி, ரொம்ப தங்கமானவங்க. என் மகன்களும் மருமகள்களும் எல்லாருமே தங்கமானவங்க தான். சூழ்நிலை மட்டும் அப்படி அமையாமல் இருந்திருந்தா இந்நேரம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். இத்தனை வருஷம் பிரிஞ்சு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. யார் யார் எப்படி இருக்காங்களோ, எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்களோ, இவனுங்களே இப்படி வளர்ந்துருக்கும் போது அவளுங்களும் வளர்ந்துருப்பாங்கல்ல. நான் எதையுமே பார்க்க கொடுத்து வைக்கல. கடைசிக்கு நீங்களாவது என் கூட இருந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சரியத்த, பழசெல்லாம் பேச வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக இருக்கும். டே சக்தி, மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் இது பண்ணி கொடு. அத்தை, நான் உங்ககிட்ட இப்போவும் சொல்கிறேன், மனசில் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அழிச்சிருங்க. அவங்கள வர சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணீங்க, நான் எதுவுமே பண்ண முடியாதத்த. கடைசியில் நீங்கள் இல்லாத காலத்தில் கூட அவனுக்கு வரவே மாட்டாங்க, பார்த்துக்குங்க. நீ சொல்கிறது எனக்கு புரிஞ்சுது தங்கம். என் ஆசை இப்போ அவங்கள பார்க்கறது மட்டுமே நான் நினச்சிக்கிறேன். வேறு எல்லாமே விதி பையன்னு சொல்லிட்டேன்ல, திருப்பி திருப்பி அதையவே பேசாத தங்கம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏன் என் சக்திக்கும் சிவாவுக்கும் நல்ல பொண்ணுங்க இல்லாமையா போயிடுவாங்க? அவனுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி மகராசிக்கு இங்கே பிறந்திருக்காங்களோ இல்லை வெளியூரில் பிறந்திருப்பாங்களோ இல்லை வெளிநாட்டில் பிறந்திருக்காங்களோ, ஆனால் ஒன்று, என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சும் கூட பார்க்க மாட்டேன். அவையவைய சந்தோஷமாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஓகேவாடா சக்தி? சரி பாட்டி, ஓகே ஓகே. என்ன உன் பேத்திக்கு அழகாக இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வேண்டாம். ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்குன்னு. திருப்பியும் எங்களால் இன்னொரு பிரச்சனை வரக்கூடாது. அம்மா, நீ சக்தி சொன்ன மாதிரி சிவாக்கிட்டையும் சொல்லி வை, புரியுதா? டேய், உன்னை விட அவன் ஷார்ப்டா. அவன் இந்த மாதிரி விஷயத்துல யார்கிட்டடா பேசி பழகியிருக்கான். நீ பேசாம இங்கே பாருமா, என்னால் எந்த பிரச்சனையுமே வராது. நீ பெற்று வச்சுக்க உத்தம தங்கம். அந்த தங்கத்தினால ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்க. ஏன்னா நான் மனசில் பட்டதை வாய் வழியோ ஒப்பிச்சிருவேன். ஆனால் உன் பெரியவன் இருக்கான் பாரு, பெரியவன், அவன் எதையுமே சொல்ல மாட்டான். ஊமை குசும்ப, ஊமை கொட்டை, அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு காரியத்தை சாதிச்சுக்குவான். எத்தனை விஷயத்துல நான் பார்த்துருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்குறது, உத வாங்குறது, கெட்ட பேர் வாங்குறது இந்த இழிச்சவாய் சக்தி தானே. டேய், அவன்லாம் அதெல்லாம் பார்த்து நடந்துக்க போடா. பாத்தியா பாத்தியா, இப்போ கூட நீ எனக்காக எதுவுமே பேசல, அவனுக்காக என்ன திட்டுற பத்தியா? இதுலேருந்தே தெரியல, ஏதோ அவன் என்னை விட ஒரு நிமிஷம் பெருசா, அவ்வளோதானே. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தானே பிறந்தோம். என்னமோ அவனை பெரியவன் 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 தூக்கி வச்சுட்டே ஆடிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப டூ மச், ரொம்ப ரொம்ப டூ மச் மம்மி. ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் பெரியவங்களே ஒன்றும் கண்டுக்கிறதுல ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் 1 minute. ஆனால் அவனை பெரியவன் சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க. அடே, வீட்டுக்கு பெரியவன் அவன் தானடா. ஏன்டா அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? கம்முனுடா, அவன் பெரியவன் தான்டா.
இது சரியா? ஒரு நிமிஷம் பிறந்தான் என்ன, ஒரு செகண்டுக்கு முன்னாடி பிறந்தான் என்ன? அவன் உனக்கு முன்னாடி பிறந்தானா இல்லையா? அப்படி பார்த்தா அவன் தானே பெரியவன். பாட்டி, முதல்ல சயின்டிஃபிக்காக யோசிச்சு பாரு. நிறைய படத்தில் கூட காமிச்சிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். அதாவது முன்னாடி பிறந்த குழந்தை, அதாவது முன்னாடி உருவான குழந்தை இருக்கு இல்லையா, அது ரெண்டாவது பிறக்குமா. முன்னாடி பிறந்த குழந்தை ரெண்டாவது உருவாயிருக்குமா. அப்படி பார்த்தா யார் பெருசு? சயின்டிஃபிக்காக நான் தான் பெருசு. புரியுதா? அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. சாமி, உங்க சயின்ஸ் ரீதியெல்லாம் வேணாம். இந்த காலகட்டத்தில் பேசுற மாதிரி பேசாத, எனக்கு ஒன்றும் புரியாது. அந்த காலத்துல யார் முதல்ல பிறக்குறாங்களோ அவங்க தான் முதல் பையன் ரெண்டாவது பையன்னு வச்சிருப்பாங்க. நீ ஏன்டா இப்படி குழப்பிட்டு இருக்க? உன்கிட்ட உதவி கேட்கறக்கே பயமா இருக்குடா. ஏதாவது ஒரு வில்லங்கத்தோடையே வர. நீ பேசாம இருடி. அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வை. இருக்கிற பிரச்சனை எனக்கு பிபி டென்ஷன் ஏறி உண்மையாலுமே எனக்கு உடம்பு சரியில்லாம நான் இப்பவே போயிடுவேன் போல இருக்கே. சரி சரி, கவலைப்படாத தங்கம். தெய்வநாய்க்கு கவலைப்படாத. சக்தி இருக்க பயமேன். எடுங்க விளக்கமாற. எப்ப பார்த்தாலும் தெய்வநாயகின்னு. என் புருஷன் கூட என்ன அப்படி கூப்பிட மாட்டாரு. ஏமா தங்கம் இங்க வா, அப்படிதான் கூப்பிடுவேன். நீ என்னமோ என் பேரை கூப்பிட்டு இருக்க. அப்போ உங்க அம்மா அப்பா எதுக்கு உனக்கு பேர் வச்சாங்க? கூப்பிட தானே. உங்க வீட்டுக்காரும் கூப்பிடக்கூடாது, மற்றவங்களும் கூப்பிடக்கூடாது, யாரும் கூப்பிடக்கூடாது. உன் பேரை யார் தான் கூப்பிடுறது? கூப்பிடாம இருந்த உன் பேர் மறந்து போயிருல, அதான் அடிக்கடி நான் உன் பேரை கூப்பிட்டு ஞாபகப்படுத்த வரது இவனாகி. வந்தன்னு வச்சுக்க படவராஸ்கள். ஜூட் ஜூட் மம்மி பாய் பாய், தெய்வா பாய். இவனால தாண்டி இந்த வீடே கலகலன்னு இருக்கு. சிவா பொறுப்பா நடந்துக்கிறான், இவன் துரு துருன்னு நடந்துக்கிறான். ரெண்டு பேருமே பார்க்கும்போது எனக்கு மன நிறைவா இருக்கு. என்ன இன்னும் 3 பேர்த்த பார்க்கணும்டி. எப்படியாவது இது வரைக்கும் என் உசுர் இருந்தா சரி. அத்தை சும்மா இருங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்களும் இங்கேருந்து வரணும் இல்லத்த, நிறையா இது இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் தான் வருவாங்க. சரிடி, புரியுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். எல்லாருமே எங்கள் தொடர பாருங்கள். இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். எந்தெந்த பேர் கூட எந்தெந்த பேர் சேர போகிறாங்கன்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். அது பிரகாரம் கொண்டு போகிறோம். ஏன்னா இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு நினைக்காதீங்க. சில பிரிவுகள் வெவ்வேறு மாதிரி போய் ஒரு கதை கரெக்டாக கொண்டு போய் ஒரு முற்றுப்புள்ளியில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். தயவுசெய்து எங்கள் கதையை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எங்களுக்காக கொஞ்சம் சில எபிசோடுகள் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே என்ன காரணத்துக்காக கதை எப்படி கொண்டு போகிறோன்னு பிடிக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஜோடிகள் மாறலாம், மாறாமலும் போகலாம். தயவுசெய்து கதையின் அடிப்படையில் ஜோடிகள் சேருவாங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஆமாங்க, நிறைய கேரக்டர்ஸ் இவங்களும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முதல் மாதிரி வியூஸ் எல்லாம் போகிறதில்ல, என்னன்னு தெரியலை. எல்லாத்துக்கும் பிடிக்கலையா? பிடிக்காமல் இருந்தால் தான் பார்க்காம இருப்பீங்க. பட் இப்போது எங்களுக்காக மறுபடியும் ஒரு முறை எல்லாருமே பாருங்கள். நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்களோட கதை உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.